இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு உங்கள் சுவாமிநாதன் ஜோதிடரின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு நம்ம யூடியூப் சேனல்ல ஆடி கிருத்திகை அன்று முருகனை வழிபட்டால் கிடைக்கும் பலன்கள் என்ன இந்த வருடம் 2024 ஆடி கிருத்திகை எப்போது? பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இப்போ பதிவுக்குள்ள போயிடலாம். சூரியன் தெற்கு திசை நோக்கி நகரத் தொடங்கும் தட்சியாயின புண்ணிய காலமும் இந்த ஆடி மாதத்தில் தான் தொடங்குகின்றது. கிருத்திகை நட்சத்திரம் 27 நட்சத்திரங்களில் 3வது நட்சத்திரம். தமிழ் மாதமான ஆடியில் இந்த நட்சத்திரத்தினால் ஆளப்படும் நாள் ஆடி கிருத்திகை என்று போற்றப்படுகின்றது. முருகப் பெருமானுக்கு மிகவும் உகந்த நட்சத்திரம் கிருத்திகை என்பதால் இந்த நாள் மிகவும் மங்களகரமானதாகவும் முருகப் பெருமானை வழிபட சிறந்த நாளாகவும் கருதப்படுகின்றது. இந்த வருடம் 2024 ஆடி கிருத்திகை எப்போது? அன்று முருகனை வழிபட்டால் கிடைக்கும் பலன்கள் என்ன என்பதை இந்த ஆன்மீக பதிவின் மூலம் தெரிந்து கொள்ளலாம். இந்த ஆண்டு ஆடி கிருத்திகையானது ஜூலை 30ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை வருகின்றது. ஜூலை 29ஆம் தேதி பகல் 2:41 மணிக்கு துவங்கி ஜூலை 30ஆம் தேதி பகல் 1:40 மணி வரை கிருத்திகை நட்சத்திரம் உள்ளது. ஜூலை 29ஆம் தேதி பகல் பொழுதிலேயே கிருத்திகை நட்சத்திரம் துவங்கி இருந்தாலும் சூரிய உதயத்தின் போது இருக்கும் நட்சத்திரமே அன்றைய நாளுக்குரிய நட்சத்திரமாக கருத வேண்டும் என்பதால் ஜூலை 30ஆம் தேதி ஆடி கிருத்திகையாக எடுத்துக்கொண்டு விரதம் இருக்க வேண்டும் என்கின்றது சாஸ்திரம். மேலும் அன்றைய தினம் மிகவும் சிறப்பான நாளாக கருதப்படுகின்றது. அதற்கு காரணம் முருகனுக்கு உரிய கிருத்திகை செவ்வாய்க்கிழமையில் வருகின்றது. அம்மனுக்கு உரிய ஆடி 2ஆம் செவ்வாய்க்கிழமையும் அன்றுதான் வருகின்றது. இதனால் அன்றைய தினம் விரதம் இருப்பவர்களுக்கு அம்மனுடைய அருளும் முருகனுடைய அருளும் சேர்ந்தே கிடைக்கும். சிவனின் நெற்றி கண்ணில் இருந்து வந்த முருகப்பெருமானை 6 கார்த்திகை பெண்கள் தான் வளர்த்தனர். அவர்களை சிறப்பிக்கும் விதமாக அவர்கள் முருகனுக்குரிய நட்சத்திரமாக கருதப்படுபவர்கள் என்றும் அந்த நாளில் கார்த்திகை பெண்கள் 6 பேரும் வழிபடப்படுவார்கள் என்றும் கார்த்திகை நட்சத்திர அன்று முருகப்பெருமானை வழிபடுவதற்கு அனைத்து நலன்களும் கிடைக்கும் என்றும் சிவபெருமான் வரம் அளித்தார். அவர் அளித்த வரத்தின்படி கார்த்திகை நட்சத்திரம் முருகப்பெருமானுக்குரிய நட்சத்திரமாக கருதப்பட்டு கொண்டாடப்பட்டு வருகின்றது. ஆடி கிருத்திகை நாளில் சூரிய உதயத்திற்கு முன்பே எழுந்து நீராடி தங்களுடைய விரதத்தை தொடங்க வேண்டும். பின்னர் முருகன் பெருமானின் ஆலயத்துக்கு சென்று வழிபாடுகளை மேற்கொண்ட பின்னதாக விரதத்தை தொடங்கவும். கோவிலுக்கு செல்ல முடியாதவர்கள் வீட்டின் பூஜை அறையில் முருகனை வழிபட வேண்டும். இந்த நாளில் காலையில் இருந்து மாலை வரை எதுவும் சாப்பிடாமல் இருந்து முருகனை மனதிலேயே நினைத்து வழிபட வேண்டும். உடல் நலம் குன்றியவராக இருந்தால் கொஞ்சமாவது பழங்கள் அல்லது பழச்சாறு அருந்திக் கொள்ளலாம். பின்னர் மாலை நேரத்தில் வீட்டில் பூஜைகளை செய்துவிட்டு உணவு உண்டு விரதத்தை முடித்துக் கொள்ளலாம். தமிழ் மாதமான ஆடி மாதம் மங்களகரமான மாதமாக கருதப்படுகின்றது. ஆடி மாதம் ஆண்டின் 2ஆம் பாதியில் வருகிறது. இது தட்சியாயனம் என்று அழைக்கப்படுகிறது. அதாவது சூரியன் வடக்கிலிருந்து தெற்கு அரைக்கோளுக்கு மாறும். எனவே ஆடி மாதம் முழுவதும் தெய்வங்களுக்கு சிறப்பு பிரார்த்தனைகள் மற்றும் பூஜைகள் வழிபாடுகள் செய்ய ஏற்றது. ஆடி கிருத்திகை முருகப்பெருமானின் சக்தி நாளாக கருதப்படுகின்றது. அன்று முருகப்பெருமானின் 6 வீடுகளில் அவருக்கு பூஜைகளும் சிறப்பு பிரசாதங்களும் வழங்கப்படுகின்றது. அது மட்டுமல்லாமல் ஆடி மாதம் அம்மனுக்குரிய மாதமாகும். இந்த மாதத்தில் வேறு எந்த தெய்வத்தையும் வணங்குவது இல்லை. ஆனால் முருகப்பெருமானை அனைவரும் வணங்குவார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆடி கிருத்திகை விரதத்தை கடைபிடிப்பதன் மூலம் வாழ்க்கையில் அனைத்து நன்மைகளையும் பெற முடியும் என்றும் குழந்தை பேர் உண்டாகும் எனவும் சொல்லப்படுகின்றது. அதிலும் ஆடி 2வது செவ்வாய்க்கிழமை வழிபாடும் சரி, ஆடி கிருத்திகை விரதமும் சரி குழந்தை வரம் தரக்கூடியதாகும். இந்த வருடம் இது 2ம் சேர்ந்து வருகின்றது. குழந்தை இல்லாத தம்பதிகள் இந்த நாளில் விரதம் இருந்து முறையாக வழிபட்டால் நிச்சயம் குழந்தை வரம் கிடைக்கும். இதுவரை திருமணம் ஆகாதவர்கள் அல்லது திருமணம் செய்ய பேச்சுவார்த்தை ஆரம்பித்தவர்கள் ஆடி கிருத்திகையில் முருகனை வழிபட்டால் கண்டிப்பாக திருமணம் நடக்கும். அது மட்டுமல்லாமல் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும், பிரச்சனைகளில் இருந்து விடுபட வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு முருகன் அருள் பொழிவார். வாழ்க வளமுடன்.